விவசாயிகளுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் சொல்றீங்க. திமுக சார்பில் டெல்டா மாவட்டங்கள்ல வந்து விவசாயிகளோடு இணைந்து போராட்டம். இப்போ நாங்கள் தான் இப்போ செஞ்சோம் எங்களை ஒதுக்கி பண்ணல. ஆனால் டெல்டாவில் எங்களுக்குலாம் எல்லாம் இப்போ விவசாயிகள்லாம் இன்னும் ஆதரவு சேர்ந்தாங்க. இப்போ கூட வந்து சம்பந்தமாக காவேரி டெல்டா தண்ணி சம்பந்தமாக கர்நாடகத்துக்கு சென்று முதலமைச்சர் சந்திக்க போகிறேன்னு சொன்னார். என்ன எதுக்காக சொன்னாருன்னு தெரியல. கடைசியாக அந்த முதலமைச்சர் வரவேணான்னு சொல்லிவிட்டார். இப்போ அந்த தண்ணீர் பற்றி தண்ணீர் அதுக்கு ஆணையம் வந்து ஆணையம் உத்தரவிட்டது, அவங்க செயல்படுத்தலை. இப்போ தண்ணி வருதுன்னா அவங்க வீணாக போகின்ற தண்ணி கடல் அவர்களுக்கு அதிக தண்ணி வருகிறது. அந்த கணக்கில் ஒரு தண்ணி வரவில்லை, கொடுக்க மனவில்லை. கேட்கறதுக்கு நான் ஒரு ட்ராமா, ஒரு ஆக்டிங் ட்ராமா. நான் போகிறேன்னு சொல்கிறது, நான் கேட்குறேன், நான் போகிறேன், அதை பற்றி ஒரு செய்தி. அதை செய்தியை மடக்கிறது தான் இப்போ 3ஆம் தேதி என்று இப்போ இங்கே போகும்போது விவசாயிகள் இங்கே தஞ்சையில் நடந்த விவசாய கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள நம்முடைய கழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அங்கே சென்றபோது சொல்லாத வார்த்தை அதை சொன்னதாக செஞ்சு இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும், முதலமைச்சர் நன்றி சொல்லணும். இப்போ ஏன்னா வந்து இப்போ கடந்த நேற்று முன்தான் நடைபெற்ற ஒரு கைது விவசாயிகளுக்காக போராடி விவசாயிகளுக்காக குரல் கொடுத்தமைக்காக அந்த விவசாய பட்ஜெட்டுக்கு முன்பாக அந்த கூட்டத்தினுடைய நிகழ்வு விவசாயிகளுடைய ஆர்வத்தை மக்களுக்கு இரட்டிப்பாக ஒரு சிறைப்படுத்துகின்ற ஒரு பண்ணி அங்கே ஊராக மக்கள் இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு நன்றியே சொல்லணும் முதலமைச்சர். ஏன்னா எங்கள் கிடந்த தோழர்கள்லாம் சோர்ந்து போயிருந்தவர்கள், மக்களும் சோர்ந்து போயிருந்தார்கள், எங்களுடைய கழகத்தோட தோழர்களும் சோர்ந்து போயிருந்தார்கள். அவர்களை இப்போ ஒரு எழுச்சியூடாக இந்த காலை 10 மணியிலிருந்து மாலை 9 மணி வரை நடந்த நிகழ்வு அவரை வீதியாக ஊராக அழைத்து சென்று இப்போ பத்திரிகையாளர்களும் அங்கே தாக்கப்பட்டார்கள், ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டார்கள், மறுக்கப்பட்டார்கள். திமுக என் காலை காட்டுறான், யார் நாங்கள் தாக்கல் பண்ணோம் அது அவங்க சொன்ன அதை சொல்றவங்களுடைய வாய் இது சொல்றேன், மாமியா மருமோ மாதிரி. ஆக போலீஸ் தான் வந்து இப்போ இன்னும் சொல்ல போனால் கைது செய்து கொண்டு போகும்போது தாகூர் மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் காலேஜ் அது கேளம்பாக்கம் வழியாக செல்லும்போது ஊடகத்தாக அந்த அளவுக்கு பாராட்டும் ஊடகம். அவர் பின்னாலேயே அந்த பிரஸ் வாகனத்திலே அவர்கள் பயணம் செய்து உயிருக்கும் அஞ்சாமல் அந்த தொலைக்காட்சி அந்த ஊடகம் வேனில் காரில் ஏறிட்டு வந்து அவர்கள் லைவ் செய்தார்கள். அந்த நிகழ்வு வந்து தமிழகம் பூரா உலகம் பூரா பார்க்கக்கூடிய ஊடகத்தில் எல்லா தொலைக்காட்சியும் பட்டது. எல்லா டிவிக்காரரும் அந்த உயிரை பிடித்து கொண்டு அந்த கார்ல வந்து மேல டாப்ல உட்காந்துட்டு வந்தபோது எங்களுக்கே பயமா இருந்துச்சு. தமிழக அரசை எது தடுக்குது சார்? அனைத்து கட்சி கூட்டாம இருப்பதற்கு தமிழக அரசை எது தடுக்குது சார்? ஏன்னா தமிழக அரசு தவிர தாவேக்காவை தவிர மற்ற எல்லாருமே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும்னு வலியுறுத்துறாங்க. ஆமா ஆமா ஆமா. தமிழக அரசு வந்து எது தடுக்குது? அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது ஒரு ஆலோசனைக்கான கூட்டம் தானே, அதை எது தடுக்குது? அவங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியுமோ தெரியல, அதான் தெரியல. இப்போ நீர்வளத்துறை அமைச்சர் பேசணும், சிஎம் பேசணும். இப்போ எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேசுவார். இப்போ மேகதாதன் சரி இப்போ எல்லாத்தையும் பேசுவார், எல்லாத்தையும் எல்லா சப்ஜெக்ட் வரலாறே பேசுவா, என்னென்ன பிரச்சனை பேசுவா, சட்ட லீகலாக நடவடிக்கை எப்படி எடுத்தோம், என்ன காலத்தோம். இன்னைக்கு கூட இப்போ எங்களுடைய முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சர்கள் 89 வயசு ஆகுது. இன்னைக்கு அந்த ஒவ்வொரு அணையை பற்றி இப்போ சொல்லுவார். இது அனுபவம். இப்போ உள்ளது மாற்றம். அதான் இப்போ உள்ள எதுக்கு மாற்றம் வந்து ஏமாற்றமா என்பது இப்போ விவசாயிகளுக்கு ஏமாற்றமாக இந்த பட்ஜெட் விளங்கி விட்டது. நீங்களே சொல்றீங்கப்பா, இப்ப நான் சொல்ல, நீங்களே சொல்றீங்கப்பா. சார் எந்த ஆட்சி வந்தாலும் கடன் இப்ப மட்டும் கடன் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப 20,000 கடன், இப்ப 3 மாசத்துக்கு 20,000 கடன் வாங்குறவங்க, இப்ப 3 மாசத்துக்கு 20,000 கடன் வாங்கினோம்னா மாசத்துக்கு வச்சு 7,000 மாசத்துக்கு 7,000, 60 மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 4 லட்சம் கடன், 4 லட்சம் கடன் வாங்க கூட வாங்குவாங்க பாரு. இப்பயே சொல்றாங்க 3 மாசத்துக்கு ஒன்றும் இல்லை,
ஒன்று திட்டமும் கிடையாது, ஒரு திட்டமும் இல்லை, ஒன்றும் கிடையாது.